ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சர்ஸ். இன்றைக்கி ரொம்பவே சுலபமான முறையில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெயை காய வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். சும்மா எல்லாத்துலேயும் 2 எடுத்து போட்டு வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் 2 போட்டு எண்ணெயில் போட்டுருக்கேன். ஒரு 50 மில்லி எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த சாப்பர் இருக்கு இல்லையா, அதில் வச்சு ஃபைனாக சார்ப் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பிரியாணி வந்து ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அது என்ன சொல்கிறது, பிரியாணி பண்ணோன்னா ரொம்ப ப்ராசஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்ட் கலர் வர அளவுக்கு அது வந்து வதங்கட்டும். நான் இப்போ இதை 1/2 கிலோவில் செய்கிறதுனால குக்கர்லேயே செய்கிறேன். சப்போஸ் கொஞ்சம் கூட செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இதை குக்கரில் அவிச்சிட்டு நம்ம தனியாக செய்யணும். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து 1.5 ஸ்பூன் போதும், நம்ம 1/2 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு நிறைய எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து நம்ம இதிலையே வேக வச்சு போடுறதுனால ஓரளவுக்கு மீடியமாக எண்ணெய் விட்டாலே போதும். நம்ம அதில் மட்டனில் உள்ள கொழுப்பு அதில் எண்ணெய் நிறைய வந்துடும், கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய் பொடி மட்டும்தான், வேறு எதுவுமே சேர்க்கல. அந்த மிளகாய் பொடி பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ நான் 1/2 கிலோ மட்டனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது இது கூட இப்போ நான் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இந்த இடம் எல்லாம் மசாலா இதெல்லாம் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டுட்டு இப்போ 2 தக்காளியை வந்து சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த சாப்பரில் போடுறதுனால நம்ம உட்காந்து கட் பண்ண வேண்டியதில்லை. அதில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கூட நம்ம அடுப்பில் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம அப்படியே பக்கத்தில் வச்சு பண்ணி போட்டுக்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். சின்ன கப்பில் 1 கப் சேர்த்துருக்கேன். நல்லா இதை வதக்கி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு. இப்போ இது கூட நான் 1 கைப்பிடி மல்லித்தலையும் 1 கைப்பிடி புதினா 4-5 பச்சை மிளகாலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட சேர்த்துட்றேன். போட்டு இதை நல்லா முதல்ல ஒரு வதக்கி விட்டுருவோம். பிரியாணி வந்து ரொம்பவே ஈஸிங்க. நம்ம வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்கோம். ரொம்ப ஈஸி. எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், மற்ற குக்கிங்கை விட. வேலையே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லா உப்பையும் சேர்த்துட வேணாம். மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சுருவோம். அதிகபட்சம் மட்டன் வந்து 3 விசில் தான். 3 விசில் போட்டாலே போதும். நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துடும். இப்போ நம்ம இதில் எந்த தண்ணியுமே சேர்க்கல. தயிரும் அந்த மட்டனில் உள்ள தண்ணியோட நம்ம வேக வைக்கிறோம். மூணு விசிலுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை கழட்டி பார்த்துட்டேன். ஓகே, இது கரெக்டாக வெந்துருச்சு. 3 விசிலே கரெக்டாக வெந்துடும் மேக்ஸிமம். இப்போ திருப்பி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்குறோம்.
2 கப் அரை கிலோ அரிசி வந்து 2½ கப் அரிசி இருந்தது. ஸோ நான் வந்து 4 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் மட்டனில் உள்ள தண்ணி ஒரு அரை கப் அளவு இருக்குது. ஸோ நான் 2½ கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி வந்து பச்சை தண்ணியை சேர்க்குறத விட லைட்டாக சூடு பண்ணி ஊற்றினோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மட்டன் நல்லா வெந்திருந்தது, கரெக்டான பதத்தில் இருந்தது. ரொம்ப ஓவர் குக்காகவும் இல்லாமல் வேகாமல் இல்லாமல் கரெக்டாக வந்துருந்தது. இப்போ நம்ம இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். அது நம்ம லைட்டாக அதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும் உப்பு எவ்வளோ போடணும் அப்படின்றது நமக்கே தெரியும். உப்பு எப்போவுமே பிரியாணிக்கு ஒரு லைட்டாக கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் உப்பை சுல்லுன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு, நான் ஏற்கனவே அரை கிலோ அரிசியை கழுவி ஊற வச்சுருந்தேன், ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுக்கிற அரிசிக்கு தக்கன தண்ணி கரெக்டாக வச்சாலே போதும். ரைஸ் வந்து பொல பொலன்னு அழகாக வந்துடும். நம்ம ரைஸ் போட்டு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருவோம். நம்ம இது லாக் போடலை, விசில் போடலை. நான் சும்மா ஒரு மூடி வச்சு தான் ஒரு 1/4 மணி நேரம் ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறேன். குக்கர் மூடி போட்டு போடாமல் நார்மல் மூடி வச்சு மூடி ஒரு 1/4 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் இது போல் தண்ணிலாம் வற்றி இப்போ நம்ம இதை தம் போடுற டைம் வந்துச்சு. வழக்கம் போல் ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம மூடி வச்சு விசில் போட்டுறாதீங்க, வெயிட் போட்டுறாதீங்க. அவ்வளோதான். ஒரு சிம்மில் 1/4 மணி நேரம் வச்சுருந்தாலே பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இதில் நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லைன்னா அஜினமோட்டோ அது மாதிரி எதுவுமே போடலை. சும்மா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம சாதாரணமாக செஞ்சுருக்கோம். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.